ஜிஎஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த லெசன வச்சு நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்றத சொல்றேன். இப்ப நீங்க எந்த லெசன படிக்க போறீங்களோ, அத வந்து முடிவு பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து சமய சார்பின்மை புரிந்துகொள்ளுதல் இந்த லெசன வந்து இன்னைக்கு நான் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நோட்ஸும் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லெசன வந்து ரீட் பண்ணி பாருங்க. இந்த லெசன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரீட் பண்ணி பாருங்க. இல்ல இந்த லெசன் வந்து பெருசா இருக்கு, இல்ல உங்களுக்கு ரீட் பண்றப்ப புரியாத மாரி இருக்கும் அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து YouTubeல வந்து தேடுங்க. சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் 8த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் எடுத்து நெறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதில எத பார்க்குறீங்க அப்படின்னா, புக்க வச்சே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாரி வீடியோஸ பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவங்க ரீட் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த லெசன படிக்க போறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்டு இத நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா, தேர்டா இந்த லெசன வந்து யார் வந்து கிளாஸ் எடுத்து போட்டிருக்கா, YouTubeல வந்து யார் கிளாஸ் எடுத்திருக்கா அப்படின்ற வீடியோவ பாருங்க. அதுவும் இந்த புக்க வச்சே எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரியான வீடியோவ பாருங்க. பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் வாங்க இந்த புக்க எடுங்க. இந்த புக்க எடுத்துட்டு நீங்க வந்து ரீட் பண்ணுங்க. இல்ல அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்பவேவும் இந்த புக்ல வந்து நீங்க ஹைலைட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். இல்ல கிளாஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் பார்த்துட்டு திருப்பி இந்த புக்க எடுத்துட்டு நீங்க வந்து பாயிண்ட்ஸ ஹைலைட் பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ, அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுங்க. இப்ப இந்த லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். இதுல ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மாரி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்ற லைன்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு, ஒரே தேசிய கண்ணோட்டத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. அப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட் லைன். இத வந்து நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து ரீட் பண்ணிகிட்டே வாங்க. பிடிச்ச எல்லா பாயிண்ட்டையுமே வந்து ஹைலைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா தெரியுதா, நான் வந்து ஆல்ரெடி பென்லலாம் வந்துட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். இதை வந்து ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை ஃபஸ்ட் டைம் எடுத்து பென்லையோ இல்லை பென்சில்லையோ ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் டைம் வாங்க ஹைலைட் பண்ணுறதுக்கு. செகண்ட் டைம் வாங்க. செகண்ட் டைமில் இப்போ நான் வந்து ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் ரீட் பண்ணி வர்றப்ப வந்து உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம்னு தோணுதோ அதெல்லாம் வந்து பென்சில்லையோ இல்லை பென்லையோ வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம ரீட் பண்ணுவோம்ல, ரீட் பண்ணுறப்ப லைன் அண்டர்லைன் பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் லெசனே ரீட் பண்ணி தான் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்டில் எது இன்னும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுது, இல்லை அடுத்து நம்ம படிக்கிறப்ப நமக்கு எந்த இது வந்து மறந்துடும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர் எதாவது வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் நான் எதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்து, சமணம், புத்தம் மற்றும் சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடமாகும். இந்தியா வந்து இந்த 4 சமயங்களோட பிறப்பிடமாக இருக்குது. இதை வந்து நான் பெனில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஹைலைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இந்து மதம், சமண மதம், புத்த மதம், சீக்கிய மதம் இது எல்லாமேவும் நம்மளோட இந்தியாவில் பிறந்தது தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இதை வந்து நான் ஹைலைட் பண்ணல. ஒன் டைம் படித்தாலும் இது ஞாபகம் இருக்கும், மறக்கிற மாதிரி இருக்காது. அதனால வந்து இதை நான் ஹைலைட் பண்ணல. அடுத்து செகண்ட் நான் எதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இந்த லெசனை பொறுத்து அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய், சர் சையது அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி மற்றும் B.R. அம்பேத்கர் போன்ற குறிப்பிடத்தக்க பெரும் மரியாதைக்குரிய தனிநபர்கள் இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மை நிலைநாட்ட பங்களித்துள்ளனர். இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்களா, இந்த சமய சார்பின்மை நிலைநாட்ட இவங்க எல்லாமே வந்து பங்களிச்சிருக்காங்க அப்படின்றது இருக்குது. இது ஓகே. இது வந்து நம்ம 10th அந்த மாதிரி லெசன்லாம் படிக்கிறப்ப இவங்களை பற்றியும் நம்ம படிச்சிருப்போம். இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, இந்த பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னா இந்த நேம்ஸையும் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாக்ஸில் இருக்க டாப்பிக்கு. இது வந்து பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதையும் இம்பார்ட்டன்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருங்க. இப்படியே இந்த லெசனை வந்து ரீட் பண்ணிட்டு வர்றப்ப ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப அண்டர்லைன் பண்ணுங்கள். செகண்ட் டைம் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாயிண்டில் எது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சா? இப்போ ஹைலைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த புக் பேக்கை வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த புக் பேக்கை ஃபில் பண்ணுறப்ப இந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, அடுத்து ஹைலைட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி 2 விஷயத்தை பண்ணுறப்பே உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க ஆன்சரை அதை கரெக்டாக போடுறதுக்கான ஒரு இது வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கப்ப இந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு இந்த புக் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
புக் பேக்கையும் ஃபில் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னு இருக்கிறப்ப, ஐயோ நமக்கு தெரியலை, நம்ம இந்த 2 டைம் இந்த லெசனை ரீட் பண்ணியும் நமக்கு மண்டையில் ஒன்றும் ஏறலை அப்படின்னு வந்து உங்களை நீங்களே குறைவா நினச்சிக்காதீங்க. அது எல்லாருக்குமே வந்து எல்லா ஆன்சரையும் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அப்படி உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது தெரியலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த லெசனை போட்டு புக் பேக்குன்னு போட்டிங்கனாவே ஒன் வேர்டுக்கான ஆன்சரையும் சிலர் சொல்லியிருப்பாங்க. இல்லை அவங்க சொல்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்குள்ளே போயிட்டு இப்போ இது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் கைடுன்னு போட்டு சர்ச் பண்ணாவே ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்திருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாவே ஒவ்வொரு லெசனுக்குமே அவங்களே வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து இம்பார்ட்டண்டான லைன்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டோம். 3rd வந்து ஹைலைட் பண்ணிட்டோம். 4th வந்து புக் பேக்கை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு இந்த லெசனை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த லெசனுக்கு இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டாண்டர்டு, இது வந்து பாலிட்டியில் கவர் ஆகுமா, இல்லை ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுமா, இல்லை எக்கனாமிக்ஸில் கவர் ஆகுமா அப்படின்றத போட்டுக்கோங்க. எதுக்கு இப்போ போட சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். இது வந்து 3rd லெசனாக சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். இதில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி வச்சோம்ல ஜவஹர்லால் நேரு சொன்னதை, அதை வந்து நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இந்த நார்மல் லைன்லாம் ப்ளூவில் எழுதிருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான நேமு, இயரு, இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாங்கள்ல அது ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து வேறு கலர் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஜவஹர்லால் நேருன்றதை நான் வந்து ரெட் பெனில் எழுதியிருக்கேன். மற்றதை வந்து ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். அடுத்து இந்தியா இந்து சமணம் புத்தம் சீக்கியம் ஆகிய 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடமாகும் அப்படின்றதையும் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இது வந்து அந்த பாக்ஸ் டாப்பிக்கில் நம்ம பார்த்தது. பாக்ஸ் டாப்பிக்கை ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையானன்னு இருக்கா. அப்போ அந்த லத்தீன்றது இம்பார்ட்டன்ட். அந்த லத்தீனை வந்து நான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன். செகுலம் அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. அப்போ இந்த செகுலன்றதை நான் ரெட்டில் எழுத மறந்துட்டேன். அதனால் இது பிறந்து இது மேலே போடுவோம்ல டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெட் பெனில் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஹெட்டிங்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் பென்னோ அதாவது கலர் டிஃப்ரெண்ட்டான கலரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ இந்த லெசனை வந்து ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பேக்கையும் சேர்த்தே வந்து இந்த லெசனுக்கு பின்னாடி எழுதிருங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த நோட்ஸை ஒன் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த புக்கவே நம்ம வந்து தொட மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப நோட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு புக் பேக்கே நம்ம எழுதாமல் வச்சுருந்தோன்னா அடுத்து புக் பேக்கை படிக்கிறதுக்குன்னு புக்கை தூக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும். அப்போ இதிலே வந்து இந்த லெசனுக்கு பின்னாடியே அந்த புக் பேக்கையுமே எழுதி வச்சுருங்க. எழுதுகிறப்ப இங்கே வந்து ஆப்ஷனோடு கொடுத்துருப்பாங்களே, இந்த ஆப்ஷன்லாம் சேர்த்து எழுதாமல் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி தான் நான் ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து நோட்ஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல ஏன் வந்து பாலிட்டின்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 8th ஸ்டாண்டர்டு, இப்போ 6th ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டேன். 7th ஸ்டாண்டர்டாக நோட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கு. அடுத்து 9th 10th அப்படின்னு 10th 11th 12th நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா பாலிட்டி ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம், படிச்சிட்டோம், அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டோம். கடைசியில் எக்ஸாமுக்கு போகிறப்ப வேர் டு ஸ்டடி இருக்குல்ல, இதை வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த வேர் டு ஸ்டடியில் இந்திய அரசியலமைப்பு, முகப்புரை, இந்த டாப்பிக்லாம் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கில் இந்த 3 லெசன் கவர் ஆகும். நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் புக் வைஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் தான் போகணும். இப்போ தான் படிக்கிறோம், இப்போ தான் நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம புக் வைஸ் போங்க. எடுத்தோடனே சிலபஸ் வைஸ் போனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிரும், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து புக் வைஸ் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிவைஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வேர் டு ஸ்டடி எடுத்துகிட்டு இப்போ இந்த இந்திய அரசியலமைப்புக்கு இந்த 3 லெசன் இருக்கா, 3 லெசனும் 6th 10th 12th இந்த 3மே நம்ம வந்து ஆல்ரெடி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6th 10th 12th இந்திய அரசியலமைப்பு இருக்கிற இதை எடுத்து ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டாண்டர்டு வித் அது பாலிட்டியா ஹிஸ்ட்ரியா அந்த மாதிரி போட்டு எழுதுங்கன்னு சொன்னது. அடுத்து செகண்டு மத்திய அரசுன்னு இருக்கா. நம்ம மத்திய அரசு வந்து நோட்ஸ் எடுத்திருப்போம். அந்த நோட்ஸ் எடுத்ததை இப்போ வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து வந்து மாநில அரசுக்கே வந்து 3 லெசன் இருக்கும். 7th இருக்கும், 8th இருக்கும், 10th இருக்கும். இப்போ நம்ம வந்து தனித்தனியாக எழுதி நம்ம பின் பண்ணி வச்சுருவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் 6th தனியாக 7th தனியான பின் பண்ணி ஒரு கிளிப் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இப்போ அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ மாநில அரசு நம்ம படிக்கணுமா, ரிவைஸ் பண்ணணுமா, 7th 8th 10th இதில் எழுதியிருக்க நம்ம இந்த 3ஐயுமே எடுத்து ஒன் டைம் ரிவைஸ் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் சொல்லணும்னு நெனச்ச பாயிண்ட்டெல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்ல இன்னும் உங்களுக்கு இது புரியல, இன்னும் ப்ரீஃபா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தமிழு, மேத்ஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் நான் வரிசையா குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.